திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமி அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் திருநேரிசை. தலம் திருப்பயற்றூர். பதிகம் 32. பாடல் 3. எங்களுக்கு அருளது என்று நால்மறை ஓதுவார்கள். எங்களுக்கு அருளது என்று நான்மறை ஓதுவார்கள். தங்களுக்கு அருளும் எங்கள் தத்துவன். தங்களுக்கு அருளும் எங்கள் தத்துவன் தரளன் தன்னை. தங்களுக்கு அருளும் எங்கள் தத்துவன் தரளன் தன்னை. எங்களுக்கு அருள் செய் என்ன நின்றவன். எங்களுக்கு அருள் செய் என்ன நின்றவன் நாகம் மஞ்சும். திங்களுக்கு அருளி செய்தார் திருப்பயற்றூராரே. எங்களுக்கு அருள் செய் என்ன நின்றவன் நாகம் மஞ்சும். திங்களுக்கு அருள் செய்தார் திருப்பயற்றூராரே. திருப்பயற்றூராரே. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். இந்த 3ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த 3ஆம் பாடலில் இறைவன் அங்கு தங்களுக்கு கிட்டும் என்று உறுதியுடன் நான்மறைகளையும் ஓதும் அந்தணர்களுக்கு அவர்களின் எதிர்பார்ப்பிற்கு இணங்க அருள் புரியும் மேம்பட்ட தன்மை உடையவர் எம்பெருமான் என்று கூறுகின்றார். அந்தணர்கள் 4 வேதங்களும் கரைத்து குடித்து எம்பெருமான் மீது நித்தமும் பூசனை செய்து வழிபடக்கூடியவர்கள். அவர்களை மேற்கோள் காட்டுகின்றார் எம்பெருமான். அதுபோன்று தழல் உருவமாக காணப்படும் நின்ற அன்னை தன்னை உயிர்களுக்கும் வணங்கி தழல் என்று நெருப்பு போன்று உள்ள அந்த காணப்படும் இறைவன் உயிர்களை வணங்கி அருள் செய்வதாக என்று வேண்டும் வண்ணம் நிற்பவன் அவனே. அந்த ஜோதி சுரூபமாக இன்று அனைத்து உயிர்களுக்கும் காப்பாற்றக்கூடியவன் அவனே என்று கூறுகின்றார். பிறகு என்ன சொல்கிறார்? ராகு கேது ஆகிய பாம்பின் உருவத்தை அமைத்து கோள்களுக்கு அஞ்சும் இறைவனை உடைய சந்திரனின் அபயம் அளித்து அருள் புரிந்த பெருமான். இத்தகைய வல்லமை கொண்ட பெருமான் எங்கு இருக்கின்றார் என்றால் திருப்பயற்றூரில் வீற்றிருக்கின்றார், உரைகின்றார் என்று சொல்லி இந்த பாடலின் கருத்தினை முடிக்கின்றார் அப்பர் சுவாமி. திருச்சிற்றம்பலம்.